அண்மை செய்தி. அதிமுக முன்னாள் செய்தி தொடர்பாளர் மருது அழகராஜ் திமுகவில் இணைந்தார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உரையாசிரியராக இருந்தவர் மருது அழகராஜ். நமது அம்மா, நமது எம்ஜிஆர் ஆகிய நாளிதழ்களின் தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவர். அதிமுக ஓபிஎஸ் அணியில் நீண்ட காலமாக பயணித்தவர் மருது அழகராஜ். தற்பொழுது திமுகவில் இணைந்துள்ளார். ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி என 3 முதலமைச்சர்களிடமும் பணியாற்றியவர் மருது அழகராஜ். அண்மையில் தவேகாவுக்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் தற்போது திமுகவில் இணைந்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளார் மருது அழகராஜ். அதிமுக முன்னாள் செய்தி தொடர்பாளர் மருது அழகராஜ் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். சிறந்த எழுத்தாளரும் பேச்சாளருமான மருது அழகராஜ் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உரையாசிரியராக பணியாற்றியவர். அதுபோக முன்னாள் முதலமைச்சர்களான ஓபிஎஸ், இபிஎஸ் உள்ளிட்டோரும் பணியாற்றியவர். டாக்டர், நமது அம்மா, நமது எம்ஜிஆர் ஆகிய நாளிதழின் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றியவர். இவருக்கு அதிமுக சார்பில் 2021 சட்டமன்ற தேர்தலில் திருப்பத்தூரில் வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனாலும் அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற முடியவில்லை. ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளராக இருந்தவர் சமீப காலமாக அங்கிருந்து விலகி தவேகா விஜய்க்கு சமூக வலைதளங்களில் பேசி வந்தார். தற்போது திமுகவில் இணைந்துள்ளார். சமீப காலமாக அன்வர் ராஜா, மைத்ரேயன் உள்ளிட்டோர் அதிமுகவில் திமுக இணைந்த நிலையில் தற்போது மருது அழகராஜின் வருகையை தொடர்ந்து அடுத்தடுத்து அதிமுக பலர் திமுக வரவுள்ளதாகவும் அறிவாலய வட்டாரம் தெரிவிக்கிறது.